நான் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட கமல் மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய குரலுமே ஒன்று தானே, ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தானே? இல்ல மன்னிப்பு கேட்கறது திரும்பவும் நான் சொல்வது மன்னிப்பு கேட்கறதுங்கிறத விட ஒரு விளக்கமாக கொடுத்து இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதற்காக நான் வருத்துக்கிறேன், அந்த மாதிரி கடந்து போயிடலாங்கிறது என்னுடைய காரணம். என்னன்னா இப்போ திரும்ப திரும்ப இவங்க சொல்றது கமல் பேசியதையும் பிரதமர் பேசியதையும் ஈர்த்து வைக்கப்பட்ட முதல் விஷயம் புரிஞ்சுக்க, தமிழ் இருக்கிறதுலயே எல்லாமே கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது செம்மொழின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை பல மொழிகள் பெற்று இருக்கு. இது தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு ஈவன் வங்க மொழியாக இருக்கட்டும், இல்ல ஒரிய மொழியாக இருக்கட்டும், இங்க நமது தென் பாரதத்தின் மொழிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் என்ன குறைஞ்சது ஒரு 1000 வருஷம். ஆனா 4500 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு இருக்கும்போது ஒவ்வொரு மொழியானது ஒவ்வொரு காலகட்டத்துல உருவாகி ஒரு பரிணாம வளர்ச்சியை எட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அதுல மூத்த மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. ஆனா மற்ற மொழிகள் இதுல இருந்துதான் பிறந்தது அப்படின்னு சொன்ன விஷயத்துலதான் இந்த கான்ட்ரவர்சி வந்திருக்குங்கிறது தான் பாயிண்ட். திரும்பவும் சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னாக்க, சகோதர மொழிகள்னு சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒரே பிராந்தியத்தை சேர்ந்ததெல்லாம், நம்ம எல்லாரும் சகோதரர்கள், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் விஷயங்கள்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே சொன்னது திரும்பவும் இது அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னாக்க நிச்சயமா. ஏன்னா இது சினிமாங்கிறது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது அதை அரசியல் ஆக்குவதற்கு அரசியல் கட்சிகள் முனைவார்கள். அதெல்லாம் கர்நாடகாவை பத்தி ஒரு கமல்ன்றனாலதான் அந்த பிரச்சனையா சார்? அதான் கமல்ன்றனாலதான் அந்த பிரச்சனையா? வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா அப்படி ஆயிருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அது எங்க அதான் சொன்னேன், கமல்னா சொல்றதுனால மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த சமயத்துல ஒரு படம் ஒண்ணு வெளியாகுது, இந்த நேரத்துல ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு, பேன் இந்தியா படமா இருக்கு, அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஒரு இதுன்னு பார்த்தாங்க, ஒரு பேன் இந்தியா முறையில பல மொழிகள்ல இதை வெளியிட போறாங்க. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நீங்க எல்லாத்தையும் பார்த்து அப்போ இதுல ஒரு இதை ஒரு பிரச்சனையாக காட்டுவதுங்கிறது ஒரு வாய்ப்பாக அமைகிறதுங்க தான். இதுல ஒரு சகோதரர் ஒரு கரெக்டான விஷயம் கேட்டாரு, ஏன் ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய, அதுவும் எது எம்பி ஆக்கிறதுக்காக முனையக்கூடிய இது ஏன் இவங்க இதுவும் திராவிடம்னு தூக்கி பேசக்கூடிய தலைவர்கள்லாம் ஏன் இன்னைக்கு வாய் திறக்காம இருக்காங்க? நேராவே ஒரே வார்த்தையில அதுவும் இந்தி கூட்டணி எல்லாம் பேசுறாங்க, ஒரே வார்த்தையில அவங்களுடைய சித்தராமையாவாக இருக்கட்டும், இல்ல டி.கே. சிவகுமார் பதவி ஏற்புக்கு இங்க இருந்து விழுந்து கட்டி கொண்டு போறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஓவர் த போன் கூட சால்வ் பண்ண முடியும். ஏன்னா குறிப்பா நமது துணை முதல்வருடைய திரை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படியாக நீங்க எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்ப ஏன் மௌனம் காக்குறாங்கிற மாதிரியான ஒருவேளை இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இப்படி இருந்தா கூட தமிழகத்துக்கு இதுல வசூல் வரலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா இது இன்னொரு பெரிய பப்ளிசிட்டி மற்ற இடங்கள்ல இதுக்கான ஒரு வாய்ப்பு அமைக்கிறது ரெண்டாவது பார்த்தாங்களா, இல்லைன்னா இதுல இப்போ லேட்டஸ்டா இந்த கேஸ் வேர்டிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள்னால இந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரமானது மற்ற இதுல இருந்து இந்த பார்வையை, மக்களுடைய பார்வையை எடுத்து இங்க பிரதானமாக மக்களை போக்கஸ் பண்ண வைக்கிறதுனால ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் வரலாம். அரசியல் பார்வையில பல கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் இதை ஒரு ஜஸ்ட் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, இதை கமல் என்பவர் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய அக்கௌண்டபிலிட்டி, அவர் பேசணும். இதை ஒரு ஒரு நல்ல முறையில ஒரு சொல்லி போகிறதுங்கிறது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்வு. திரு கார்த்திகை செல்வன், கமல் பேசினாரு, மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்றதை முடிவு செய்ய வேண்டியது அவர். நீதிமன்றம் சொல்லுது மதியம். ஆனால் அதற்கிடையில் சீமான் கமல் மன்னிப்பு கேட்கவே கூடாது அப்படின்னு சீமான் சொல்றார். இது அது ஒரு வகையில் கொம்பு சீவிடுற மாதிரி இல்லையா? அந்த முடிவை எடுக்க வேண்டியது கமல் தானே? இல்ல, கட்டாயம் இல்ல. இது என்னன்னா, இது திடீர்னு இன்னைக்கு முதல் முறை இப்பதான் நடக்குதா? கமல் பேசின பிறகுதான் இந்த மாதிரி சர்ச்சையே வருதா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த சர்ச்சையும் வந்ததே இல்லையா? பல முறை வந்திருக்கு. அதுவும் குறிப்பா கன்னடர்கள் கிட்ட இருந்து, கர்நாடகாவில இருந்து இந்த மாதிரி குரல் பல முறை வந்திருக்கு. எது பேசினாலும் இங்க இதான் முதல் படமா கர்நாடகாவில நிறுத்தி வைக்கப்படுற முதல் படம் இதுதானா? இவங்க எது நடந்தாலும் அப்படிதான் செய்யறாங்க. ஆனா அவங்களோட KGF 1, 2, காந்தாரா இது எல்லாம் இங்க நல்லா தானே ஓடுது.
அவங்க தண்ணி கொடுக்காத போது இங்க அவங்க படம் ஓடுது. இங்க சென்னையில பள்ளி வச்சிருக்கிறாங்க, ஒரு இடமே இருக்கு அவங்களுக்கு. யாருமே அதெல்லாம் எதுவுமே கேள்வியே கேட்கறது இல்லையே. அந்த இழிவான எண்ணமோ அந்த மாதிரி பேச்சோ செயல்பாடோ தமிழர்களுக்கு என்னைக்குமே கிடையாது. அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடி வச்சாங்க. அந்த மரபுல வந்ததுனால இன்றைக்கும் எல்லாரையும் மதிக்கும் தன்மை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உண்டு. ஆனா இந்த மண்ணிலேயே உட்காந்துட்டு இப்பவும் பேசுறாங்க பாருங்க. அங்க எல்லாரும் ஒன்னா பேசுறாங்க, திரும்பவும் இது அரசியல் அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல அரசியல் நடக்குது, மிக இழிவான அரசியல் நடக்குது, கர்நாடகாவிலயும் நடக்குது, தமிழ்நாட்டிலயும் நடக்குதுங்கிறத ஏத்துக்கிறோம். நாங்களும் அதை தான் சொல்றோம். இங்க என்ன அரசியல் இருக்குங்கிறத தமிழர்கள் புரிந்து கொள்வதற்கான இன்னொரு வாய்ப்பு இது. கர்நாடகாவில என்ன நடக்குது, இவங்க எடுத்த உடனே விஜயேந்திரான்னு அங்க பாஜக மாநில தலைவர், கர்நாடகா மாநில தலைவர் முதல்ல பேசுறாரு, இது பாஜக கையில் எடுக்கும் கேவலமான அரசியல். நாங்க அதே நாள் சித்தராமையா பேசினாரு, அதோட இங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. இந்த காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிற எல்லாரும் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. இன்று வரை யாரும் வாயே திறக்கவில்லை. அதுக்கு பிறகு அவங்க DK சிவகுமார் துணை முதல்வர் பேசுறாரு. அங்க இருக்கிற கன்னட மொழிக்கும் அவங்க இந்த சினிமா துறை இதுக்கெல்லாம் அமைச்சரா இருக்கிறவர் அவருக்கு வரலாறு தெரியாம பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. யாருக்கு வரலாறு, என்ன வரலாறு, உங்களுக்கு எல்லாம் என்ன வரலாறு தெரியும்? கன்னடம் எப்ப பேசப்பட்டது அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டுல இருந்துங்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டுல இன்னில இருந்து 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி. தமிழ் எப்பல இருந்து பேசப்படுது? குறைந்தது சொன்னா நமக்கு இருக்கிற சான்றுகள் வச்சு கீழடின்னு எடுத்தீங்கன்னா கூட 2700 ஆண்டுகள் பின்னாடி போயிருது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நூற்றாண்டை விட ஒரு 1300 நூற்றாண்டு முன்னாடி போகுது. 1300 ஆண்டுகள் முன்னாடி போகுது. அப்ப அவங்களுக்கு சரி இது கூட வேணாம், இங்க சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி அவங்களுக்கு எப்ப மன்னர்கள் இருந்திருக்காங்கன்னு பார்த்தா அது கூட இந்த கடம்பா ஆஃப் பனாவாசிங்கிறாங்க, அதுவும் அந்த 4ஆம் நூற்றாண்டு தான். சரி வேணாம், அவங்களுக்கு நமக்கு தொல்காப்பியம்னு ஒரு இலக்கியம் இருக்குங்க, அது முழுமையான இலக்கியம். தமிழ் இன்று வரை எப்படி எழுதப்பட வேண்டும், எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும்ன்றதுக்கான முழுமையான இலக்கணத்தை வகுத்தது தொல்காப்பியம். அதுவே என்ன சொல்லுது, ஏற்கனவே சொன்னாங்கன்றதான் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் தொகுத்து அவர் பதிவு செய்யறாரு. ஆனா அவங்களுக்கு எப்ப இருக்கு அப்படின்னா கவிராஜ மார்கா அப்படிங்கறது அவங்களோட முதல் இலக்கண நூல்னு சொல்றாங்க. அது கூட ஒரு முழுமையான இலக்கண நூல் இல்ல. அது எப்ப வருதுன்னா 9ஆம் நூற்றாண்டுல தான். அப்ப எது எடுத்தாலுமே அதை விட பழமையானது. இப்ப இதுல பழமையானதுன்னு சொல்றதுல பிரச்சனை இல்ல, அது இதுல இருந்து கிளைத்ததுன்னு சொல்றதுதான் பிரச்சனைனா, பழமையானதுன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப காலமா இருந்திருக்குன்னா அந்த காலகட்டத்துல வேற எதுவும் இல்லைன்றது பொருள். அப்ப மற்ற மொழிகள் எங்க இருந்து தோன்றுச்சு, திடீர்னு அப்படியே குதிச்சிருச்சா? இது இயற்கையில இருந்து தோன்றினதுன்றத நிறுவறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. பாவாணர் உட்பட, அலெக்ஸ் கூலியர் உட்பட. அலெக்ஸ் கூலியருக்கு என்னங்க தமிழ் எண்ணம் இருக்கு, தமிழ் நோக்கம் என்ன இருக்கு? அவர் சொல்றாரு கடைசியா இந்த எவ்ரிஒன் இன் தி பிளானட் லாஸ்ட் டைம் வி ஸ்போக் தி சேம் லாங்குவேஜ் இஸ் தமிழ் அப்படிங்கிறாரு. அவர் சொல்ல வேண்டிய காரணம் அவருக்கு என்ன இருக்கு? அப்போ இந்த மாதிரி பல மொழியியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியலன்னா படிக்கணும். நீதியரசர் உட்பட நீதியரசர் உட்கார்ந்துட்டு இப்படி பேசலாமா? சரி, அவரே ஒரு தீர்ப்பு தரட்டுமே, கன்னடம் இந்த காலத்துலதான் பிறந்தது, கன்னடம் இப்படிதான் பிறந்ததுன்னு நீதிபதி சொல்லட்டுமே சான்றோட. ஏத்துக்குவோம். கேட்போம். நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வு தான் என்ன? முடிவு மொழியை வரலாற்று அறிஞர்கிட்ட விட்டுணும். ஜனங்க கிட்ட போயிட்டு நீதி எமோஷன் ஆயிடுச்சு, உணர்வாயிருச்சுன்னு நீதிபதி சொல்றாரு. அது பண்ணி மக்களுடைய உணர்வாயிருச்சு அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியவர்கள் தவறு. அது உண்மையிலே ஒரு மொழி வரலாறெல்லாம் மொழி சார்ந்தவர்களுடையது, அது தரவுகள் தான், சண்டை போடுறது இடம் இல்லை. அதை ஒரு தமிழ் படம் தான், தமிழ் பேர் இல்லை, தமிழ் படம் தான், அவரே தமிழ் பேர் வைக்கல. கமலஹாசன் தமிழ் பண்டிதரும் அல்ல, அவர் ஒரு செய்தி சொல்லிட்டு போனார், கடந்து போயிருக்கலாம், ஒரு அறிஞர்களோட கடந்து போயிடலாம். ஆனால் அரசியல்வாதிகள் எடுத்து மக்களை தூண்டி விட்டது தான் தவறு.